இங்கே மாம்பழத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற மாநில வன்னியர் சங்கத்தினுடைய செயலாளர் வைத்தி முரளி சங்கர், ஒன்றிய செயலாளர் சக்திவேல், ஏனைய பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். சொல்ல வேண்டிய கருத்துக்களை நம்முடைய கௌரவ தலைவர் தியாகச்சம்மல் அவர்கள் உங்களுக்கு அழகாக சொன்னார்கள். உங்களுக்காக இந்த மக்கள் உழைத்து உழைத்து ஒருக்குலைந்து போன மக்கள், இந்த மக்கள் கல்வியிலே பொருளாதாரத்திலே இவர்கள் முன்னேற வேண்டும் என்று 45 ஆண்டு காலமாக உங்களுக்காக போராடி வருகிறேன். அதனாலே என்ன சொல்லுகிறோம், என்ன சொன்னோம், இதுவரை எங்களுக்கு கல்வியிலே வேலை வாய்ப்பிலே ஒன்றுமே கிடைக்கவில்லை. அப்பொழுது அதன் பிறகுதான் 7 நாள் சாலை மறியல், அதில் 21 உயிர்களை நாம் பலி கொடுத்தோம், சுட்டார்கள். என்னை எல்லா சிறையிலும் என்னை அடைத்தார்கள். ஆனாலும் தொடர்ந்து இன்றைக்கும் உலகளாம் ஒன்றியிலே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். 85 வயசு. இந்த ஜூலை 25 வந்ததுன்னா 86 ஆரம்பம். யாருக்காக? உங்களுக்காக. பல ஆண்டுகளுக்கு முன்னாலே நமக்கு கல்வி மறுக்கப்பட்டது. படிப்பு படித்தாதானே வேலைக்கு போக முடியும். உங்களுக்கெல்லாம் படிக்கக்கூடிய வேண்டாம், நீங்கள் போய் மாடு மேய்க்க போங்க. நீங்கள் உங்கள் அப்பன் செய்த தொழிலை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு எதுக்கு படிப்பு, உங்களுக்கு எதுக்கு கல்லூரி படிப்பு, அந்த படிப்பு, இந்த வேலை எல்லாம் எதுவுமே வேண்டாம் என்று எப்படி பங்கிட்டார்கள் தெரியுமா? படிப்பை, வேலையை எப்படி பங்கிட்டார்கள் சொன்னால், ஒரு தேங்காய் அதை எடுத்து கல்லில் அடிப்பாங்க. எல்லாரும் அரை முடி கால் முடின்னு எடுத்துக்குவோம். இவன் வன்னியனுக்கு மட்டும் என்ன கிடைக்கும்னா ஓடு. அவன் சாப்பிட்றத பார்ப்பான், இவன் ஓட்டை மட்டும் கையில் வச்சுன்னு பார்ப்பான். இதெல்லாம் பார்த்து நொந்து போன நான் இந்த மக்களுக்கு 100 வேலைன்னா 20 வேலையை எங்களுக்கு கொடு. ஏன்னா நாங்கள் பெரிய சமுதாயம். நாங்கள் சேத்துல கை வைக்கலைன்னா தமிழ்நாட்டில் யாரும் சோத்தில் கை வைக்க முடியாது. ஆமாம், நாங்கள் காய்கறி பயிரிடலைன்னா அக்கடையாக சாப்பிட முடியாது. எங்கள் தாய்மார்கள் பசுவை 4 பசுவை மேய்ச்சி புல்லை பிடுங்கி கொண்டு வந்து போட்டு பாலை கறந்து நாங்கள் பால் கொடுக்குறோன்னா நீங்கள் ஸ்ட்ராங் காப்பி, கும்பகோணம் டிகிரி காப்பி, அந்த காப்பி, இந்த காப்பி நீங்கள் குடிக்கவே முடியாது. எங்கள் ஆளுங்க அந்த காலத்தில் கை நாட்டு பேர் வழி ஒரு பத்திரம் பாண்டில் கையெழுத்து போடணும்னா இடது கை பெருவிரல் ரேகை. ஊருக்கு ஒருத்தங்க கூட எங்கள் ஆள் படிக்கலை அந்த காலத்தில். ஒரு கடிதாசி வருது அல்லது ஒரு தந்தி வருதுன்னா அந்த ஊரில் ஒருத்தர் படிச்சிருப்பார், ஒரு பிராமணர் அல்லது வேற அவர்கிட்ட கொள்கை கொடுத்து தான் நம்ம படித்தோம். இப்படி இருந்த இந்த சமுதாயம் சுதந்திரம் நமக்கு கிடைச்சது. வெள்ளைக்காரன் இந்த நாட்டை விட்டு போனோம். அப்போ ஒரு தேர்தல், இந்தியா பூராவும் தேர்தல் இந்த மாதிரி தான். ஆனால் இந்தியா பூராவும் 1952. அப்போது இந்த பெரியவங்க கொஞ்சம் வயசான உங்களுக்கெல்லாம் தெரியும், திருக்குறள் முனுசாமின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. திருக்குறளார் அப்படின்னு சொல்லுவோம். அவர்
தேர்தலில் நின்னார் இந்த தொகுதியில். அவரை எதிர்த்து நின்றவர் டாட்டா, பிர்லா, கோயங்கா. இந்தியாவிலேயே 3வது பெரிய பணக்காரன் கோயங்கா. அவன் திருக்குறள் முனுசாமியை எப்படி பிரச்சாரம் பண்ணான்னா, ஹெலிகாப்டர்லேயே 100 ரூபாய் நோட்டை போட்டான், இந்த மாதிரி துண்டு பிரசுரத்தை போட்டான். எல்லாம் வன்னியர்களே எடுத்துங்க வாரிங்கள். நம்ம ஆளுங்க எல்லாம் ஒற்றுமையாக இருந்து திருக்குறளார் முனுசாமி அவர்களை வெற்றி பெற செய்தார்கள். அப்பொழுது ஊருக்கு ஒரு ஆள் படித்தவங்க கிடையாது. அப்போ 1952 15 எம்எல்ஏ, அந்த பக்கம் மாணிக்கவேல் நாயக்கர், அது ஒரு 7 எம்பிங்கள் அந்த காலத்தில். அப்படியெல்லாம் இருந்த இந்த சமுதாயம் எல்லாத்தையும் வாரிக்கிறாங்க. சூரத்தாங்காய் விட்டு எடுத்துக்கிறாங்களே. ஒரு தடவை நான் பண்ருட்டிக்கு போனேன். வழியில் ஒரு இடத்துல இறங்கி சிறுநீர் கழிக்கலான்னு போனேன். அப்போ மாடு மேய்ச்சிக்கிற சிறுவன் ஒருத்தன், ஒரு பையன் ஓடியாந்தான். என்னை பார்த்துட்டு, ஐயா இந்த இடஒதுக்கீடு வாங்கியே ஆகணும்னா. அவன் படிக்கவே இல்லை, மாடு மேய்க்கிறான். சரிப்பா, அதுதான் நான் போராடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஐயா, ஒரு தேங்காயை சூற தேங்காய் விடுறாங்க, அது கூடாது. தேங்காயை 2ஆக உடைச்சி பத்தையாக போட்டு வரிசையாக நிற்க வச்சு 100 ஜாதிக்கு தனித்தனியாக எல்லாருக்கும் கொடுங்க, 100 பேருக்கும் கொடுங்கன்னு அவன் சொன்னான். மாடு மேய்க்கிற சிறுவன் சொன்னான். எனக்கு எல்லாருக்கும் நாமும் அதுதான் சொல்கிறோம். நீ சாதி வாரியாக கணக்கு எடுக்கு. அதெல்லாம் முடியாது. யார் சொல்கிறது? இப்போ இருக்கிற முதலமைச்சர். நான் நேராக போய் பார்த்து பேசினேன். கோட்டைக்கு நான் போகாதவன் போய் அவரை பார்த்து பேசினேன். ஒரு 35 நிமிஷம் அவர்கிட்ட பேசினேன். சொன்னேன், ஜாதி வாரியாக கணக்கெடுக்கும் கேட்டுக்கினார். ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு? நான் எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாது? வன்னியர்கள் அதிகமாக வந்துடுவாங்க இல்லை, கணக்கெடுத்தா வரட்டுமே. ஒரு உண்மையை சொல்லு. அதனால் நாம் வாழக்கூடாது, வளரக்கூடாது, முன்னேறக்கூடாது, படிக்கக்கூடாது, பெரிய பெரிய உத்தியோகத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நாம் இது வரைக்கும் ஓட்டு போட்டோம். என் பேச்சை கேட்கவே இல்லை. நீங்கள் என் பின்னால் நீங்கள் வரவே இல்லை. என் பின்னால் நீங்கள் 45 வருஷமாக போராடுற, உங்களுக்காக போராடுற என் பின்னால் நீங்கள் வந்தீங்கன்னா 4 தரம் முதலமைச்சராக உங்களில் ஒருத்தர் வந்திருப்பார். 4 தரம் முதலமைச்சராக உங்களில் ஒருத்தர் வந்திருப்பார். அப்போ அவர் உணர்வோடு இந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருப்பார். இன்னொன்று சொல்கிறேன், கோட்டை நம்மை ஆடுறது கோட்டை. அங்கே தான் எல்லா மந்திரிகளும் இருக்காங்க. மந்திரிக்கு அடுத்தபடியாக இருக்கிறவங்க செக்ரட்டரி, செயலாளர்கள். எத்தனை செயலாளர் இருக்காங்க? ஒரு 60 இருக்குமா? 63 செயலாளர்கள் மந்திரிக்கு அடுத்தபடியாக. அவங்க கையெழுத்து போட்டால் தான் எல்லாமே. ஐஏஎஸ் செயலாளர்கள், ஐஏஎஸ் படித்தவங்க. அதில் ஒரு ஆள் கூட வன்னியர் கிடையாது. அப்போ நாம் என்ன பாவம் செய்த சமூகமா? சொல்லுங்க. அந்த காலத்தில் நான் கோஷம் போடுவேன். என்னன்னா, கல் உடைக்க நாங்களா, களை வெட்ட நாங்களா, கட்டு சுமக்க நாங்களா, காரில் போகிற நீங்களா, அம்மானு கத்தி பெரிய அளவில் கூச்சல் போடுவேன். கூட்டத்தில் ஆக்ரோஷமாக சாமி வந்தவ மாதிரி ஆடுவேன். அந்த காலத்தில் எல்லாம் என் பின்னால் மக்கள் வந்தாங்க. ஆனால் ஓட்டு போடும்போது மட்டும் அதுக்குள்ளே இவங்க வந்துட்டாங்க. இந்த கூட்டம் வந்து உங்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் பொன்னான வாக்குகளை எங்களுக்கு போடுங்க
நாங்கள் எதுக்கு கொள்ளை அடிச்சுக்கிறோம்? நாங்கள் கொள்ளை அடிச்சுக்கிறோம். நீங்கள் பழையபடியாக உங்கள் மண்ணை கலருங்க, மண்ணை பிசையுங்க, ஏற ஓட்டுங்க, ஏறப்ப ஏறையுங்க, கட்டை சுமங்க. உங்கள் பிள்ளைங்க அல்லது பேரன் பேத்திகள்லாம் படிக்க வேணாம், ஊர்லேயே இருக்கட்டும். அதையும் மீறி தான் இன்றைக்கு 100 வேலைன்னா 20% 108 ஜாதிக்கு வாங்கி கொடுத்துருக்குறேன். அதில் தான் இந்த ஊர்லேயும் அரசாங்க வேலைக்கு போயிருக்கதான் நான் கேள்விப்படுறேன், அந்த எம்பிசினால். அதனால இப்போ என்னைக்காவது கோயங்காவை ஹெலிகாப்டரில் பணம் போட்டவன் அவனையே அந்த காலத்தில் எல்லாரும் கை நாட்டு பேரொழி வன்னியர்கள், ஒருத்தரோட படித்தவன் கிடையாது. அந்த காலத்திலேயே திருக்குறள் முனுசாமியை நீங்கள் ஜெயிக்க வச்சுங்க. இன்னைக்கு இவ்வளோ விவரமாக இருக்கிறோம் இல்லையா? இந்த டிவி திறந்தால் எல்லா செய்திகளும் உங்களுக்கு தெரியுது. அந்த காலத்தில் டிவி கிடையாது, ரேடியோ கிடையாது, பத்திரிகை கிடையாது, ரோடு கிடையாது, பஸ்ஸு கிடையாது. அந்த காலத்தில் இருந்த மாதிரி இப்போ என் பேச்சை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னாக்கா, நான் ஒரே ஒரு ஜெயில், 11 சென்ட்ரல் ஜெயில் இது தமிழ்நாட்டில், ஒரே ஒரு ஜெயிலுக்கு தான் நான் போகலை, பாளையங்கோட்டை ஜெயில். எல்லா ஜெயிலுக்கும் உங்களுக்காக போய் கஷ்டப்பட்டு அந்த என் பேச்சை நீங்கள் என்னைக்கு தான் கேட்க போகிறீங்க? என்னைக்கு தான் நாம் வாழ போகிறோம்? என்னைக்கு தான் நீங்கள் வாழ போகிறீங்க சொல்லுங்க போகிறோம். இந்த தரம் இந்த இடைத்தேர்தல் நீங்கள் என் பேச்சை கேட்டீங்கன்னா ஒரு பயம் வரும் இந்த அரசுக்கு. சரி, ராமதாஸ் சொல்கிறபடி ஜாதி வாரியாக இந்த ஜாதி எவ்வளோதான் இருக்குது தமிழ்நாட்டில், வன்னியர் மட்டும் இல்லை, எல்லாம் முதலியார், ரெட்டியார், யாதவர், எல்லா ஜாதியும் தான் எடுக்க சொல்கிறோம். வன்னியரை மட்டும் எடுக்க சொல்லலை நான். எல்லா ஜாதிக்கும், ஆமாம், எல்லா ஜாதிக்கும் பிரித்து கொடு. அவங்க தலையை எண்ணிங்கன்னு அவங்களுக்கு தகுந்த மாதிரி வேலையை கொடுங்க, படிப்பை கொடுங்க. இப்படி தொடர்ந்து உங்களுக்காக நான் பாடுபட்டு வரேன். ஒரு நாள் தம்பதிகள் அவங்க 2 பேரும் லண்டன்லேருந்து நேராக அரியலூர் மாவட்டம், வைத்தி மாவட்டம் தான், ராஜ்குமார் அவன் பேர் ராஜ்குமார், அனிதா 2 பேரும் லண்டன்லேருந்து நேராக என் வீட்டுக்கு தோட்டத்துக்கு வந்தாங்க. வந்து 2 பேரும் காலில் விழுந்தாங்க. விழுந்துட்டு, ஐயா சொன்னான் அந்த பையன், நான் எம்பிசினால் நான் படிச்சுட்டு இன்றைக்கி நான் 10 லட்சம் சம்பாதிக்கிறேன், என் மனைவி 8 லட்சம் சம்பாதிக்குது எம்பிசினால். நீங்கள் வாங்கி கொடுத்த எம்பிசினால் அப்படின்னு சொன்னான் அந்த பையன். அந்த பொண்ணு சொல்லிச்சு. அப்புறம் சொன்னான், ஐயா, ராஜ்குமார் சொன்னான், ஐயா எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, நான் கோயிலுக்கு போகிறதில்ல, ஆனால் உங்களை தான் நான் கடவுளாக நினைக்கிறேன் நான் அப்படின்னு. அப்புறம் என்ன சொன்னான், அவனுக்கு எப்படி ஒரு 40 வயசு இருக்கும். நான் என்ன எத்தனை வருஷம் இருக்கிறோனோ உயிரோடு, அந்த வருஷத்தில் அதில் பாதி வருஷத்தை உங்களுக்கு கொடுத்துட்றேன், எனக்கு கொடுக்குறோன்னா. ஆமாம், அதனால் அத்தனை வருஷம் நீங்கள் வாழணும் அப்படின்னு எவ்வளோ ஆசையாக சொன்னான் தெரியுமா? எனக்கு அப்படியே என்ன சொல்கிறதுன்னு அப்படி புல்லரிச்சு போகும்னு சொன்னான். அந்த மாதிரி நான் வாழணுன்னு அவன் இன்னும் ஒரு 40 வருஷம் வாழலான்னு வச்சுக்க, அதில் 20 வருஷத்தை எனக்கு கொடுத்துட்றேன்றான். அந்த அளவுக்கு. ஏன்னா ஐயா, உங்களால் தான் நான் எம்பிசி படிச்சிருக்கேன், இந்த உத்தியோகம் 10 லட்சம் நான் சம்பாதிக்கிறேன், என் மனைவி 8 லட்சம் சம்பாதிக்கிறேன், லண்டனில் இருக்கிறோம் அப்படின்னு. இப்படியெல்லாம் உங்களுக்காக நாளும் நினைக்கிறேன். தூக்கம் வரமாட்டேங்குது. இந்த சமுதாயம் முன்னுக்கு வரணுமேன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட என்ன கேட்குறோம்? நீங்கள் வச்சுக்கிற இவனுங்க சொல்கிறாங்களே பொண்ணான வாக்குகளை கொடுங்க. ஆமாம், உங்கள் வாக்கை திருடி அதை ஒரு விலை பேசுகிறானுங்களே. ஒரு வாக்குக்கு, ஒரு ஓட்டுக்கு 2000, 1000, 500
இப்போல்லாம் ஏறி போச்சு. இப்போ அது இடைத்தேர்தலில் எப்படியும் 2000, 3000, 4000 போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், நாமும் கொடுக்கலாம். அது மாதிரி 2000 கொடுக்கலாம். எப்படின்னா அந்த சீட்டில் எழுதி 2000 கொடுக்குறோம். ஒரு சீட்டில் எழுதி அன்பு ஒரு சீட்டில் எழுதி 2000 கொடுக்குறோம் நாங்கள் வெற்றி பெற்ற பிறகு அப்படின்னு ஒரு சீட்டில் எழுதி கொடுத்துருவோம். டோக்கன் நாம் எங்கே வச்சுருக்கோம்? இப்போ நம்ம வேட்பாளர் அன்புமணி, அன்புமணி பனையபுரம், இந்த மாதிரி ஒரு நல்ல வேட்பாளர், ஒரு அற்புதமான வேட்பாளரை பார்க்கவே முடியாது. ஆமாம், ஒரு சின்ன தவறு, ஒரு குற்றம் அவர் மேலே சொல்ல முடியாது. ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு நல்ல வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறோம். இந்த கிராமத்தில் இருக்கிற பக்கத்து கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் நீங்கள் அவரை வெற்றி பெற வச்சிங்கன்னா, அவரை ஜெயிக்க வச்சிங்கன்னா அரசாங்கத்துக்கு பயம் வரும், முதலமைச்சருக்கு பயம் வரும். நாம் பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஐயா என்னை பார்த்து சொன்னார், கோட்டைக்கே கோட்டைக்குள்ளே கால் பதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணவரே என்னை பார்த்து என்கிட்ட 35 நிமிஷம் பேசினார். அதனால் அவருக்கு பயம் வரும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பாங்க. இந்த 10.20% 20 பேருக்கு வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா 10 பேருக்கு நமக்கு கொடுக்கணும்னு அதான் கேட்குறேன். வேற ஒன்றும் கேட்கல. வேற என்ன இவங்களை நாம் கேட்க முடியும் சொல்லுங்கள்? நமக்கு வேண்டியது நம்ம பிள்ளைங்க படிக்கணும், வேலைக்கு போகணும், உத்தியோகம் பார்க்கணும். இந்த மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும் நீங்கள் சோறு போடுறீங்க. பாராளுமன்றத்தில், நாடாளுமன்றம், அதில் அன்புமணி எம்பி அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுமா? என்ன பேசினார் தெரியுமா? என்னுடைய அப்பா அம்மாவுக்கு பிறகு நான் கடவுளாக நினைக்கிறது விவசாயிகளை தான். நான் கடவுளாக நினைக்கிறது விவசாயிகளை தான். ஆனால் அந்த விவசாயிகளை பற்றி நம்ம ஜி.கே. மணி பேசுகிறார். இப்போ ஒரு 2 மணி நேரம் பேசுங்க விவசாயிகளுடைய பிரச்சனைகள். என்ன 2 மணி நேரம் அவருக்கு பத்தாது, 4 மணி நேரம் பேசுவார். ஏன்னா விவசாயிகளுடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாமே எங்களுக்கு அத்துப்படி. 19 வருஷமாக நாங்கள் போடுறோம் விவசாயிகளுக்கு பட்ஜெட்டு. நாங்கள் போடுறோம். உண்மையாக கோட்டையில் போய் பட்ஜெட்டு போடுறதுக்கு நீங்கள் ஓட்டு போட்டதானே நாங்கள் போய் கோட்டையில் போய் பட்ஜெட் போட முடியும் உங்களுக்காக, விவசாயிகளுக்காக. எல்லாருக்கும் சோறு போடுறேன், எல்லாருக்கும் துணி பருத்தி போடுறேன், காஃபி, பால் உற்பத்தி செய்கிறேன், காய்கறி உற்பத்தி செய்கிறேன், எல்லாமே செய்கிறேன். இந்த உழைக்கும் மக்களுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கீங்க? இந்த அரசுகள் தமிழ்நாட்டிலேயே அதிகமாக குடிசைகள் இருந்த மாவட்டம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் இவங்களை கட்டி கொடுத்தாங்க குடிசை, நமக்கு ஒன்றும் கட்டி கொடுக்கல. அதிகமாக குடிசைகள் இருந்த மாவட்டம் இதுதான். படிப்பில் கடைசி மாவட்டம், முதல் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம். விருதுநகர் மாவட்டம் முதல் மாவட்டம் படிப்பில் 10வது 12வது. கடைசி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். ஏன்? பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரே கிடையாது. அப்போ யார் சொல்லிக் கொடுப்பாங்க? வாத்தியாரே கிடையாது. எல்லாம் தனித்தனி அங்கங்கே பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சுட்டு வருஷத்துக்கு 2 லட்சங்கிறான், இல்லை 1 லட்சம் அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும் அனுப்ப மாட்டேறாங்க குழந்தைகளை. ஏன்னா அங்கே சரியாக சொல்லிக் கொடுக்கல, வாத்தியாரே இல்லை. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி என்ன சொல்லுது? நீ எந்த கல்லூரியில் எந்த ஸ்கூலில் சேரணும்னு நினைக்கிற சேரு, அந்த ஃபீஸை அரசாங்கமே கட்டிடும், நீங்கள் கட்ட வேண்டியதில்லை பெற்றவங்க அப்படின்னு சொல்கிறோம். நாங்கள் சொல்கிறோம்
கட்டாய கல்வி கட்டாயமாக படிக்கணும். கட்டாய கல்வி அது தரமாக இருக்கணும். அம்பானியினுடைய பேர குழந்தைகளுக்கு என்ன மாதிரி படிப்பு இருக்குதோ அந்த படிப்பு ஏன் இந்த கிராமத்து குழந்தைகளுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தரமான கல்வி, சுகமான கல்வி, சுமையில்லாத கல்வி, விளையாட்டுடன் கூடிய கல்வி, இப்படிலாம் நம்ம சொல்கிறோம். அது நீங்கள் எங்களை கோட்டைக்கு அனுப்பிச்சாதானே நாங்கள் செய்ய முடியும். இந்த ஒரு இடைத்தேர்தலுக்கு உங்ககிட்ட வந்து நேரம் பேசிக்கிறோமே. இடைத்தேர்தல் அறிவிச்சாச்சு, பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கிது. அப்போ யாரும் நீங்கள் எதுவும் நீங்கள் வர வேணாம், பேச வேணாம், ஓட்டு கேட்க வேணாம். எல்லாம் நாங்கள் இந்த தொகுதியில் இருக்கிற நாங்கள் எல்லாரும் மாம்பழத்துக்கு ஓட்டு போகிறோன்னு சொன்னால் ஏன் எவ்வளோ நேரம் நான் கத்தணும், எவ்வளோ நேரம் ஏன் பேசணும் சொல்லுங்க பார்ப்போம். அதனால் இதெல்லாம் யோசிங்க. இந்தியாவிலே 3வது பணக்காரன் சுதந்திரம் வாங்கின பிறகு அவனை தோக்கடிக்கிறாங்க இந்த மக்கள், படிக்காத மக்கள் எல்லாம். கை நாட்டு இடது கை பெருவிரல் ரேகை. விழுப்புரம் மாவட்டம் திருக்குறள் முனுசாமி ஜெயிக்கிறார். அப்போ நடந்தது இப்போ ஏன் நடக்கலை? ஆனால் அதன் பிறகு இந்த மக்களை வச்சு ஓட்டை வாங்கி கோட்டைக்கு போனவங்க உங்களுக்கு பரிசாக கொடுத்தாங்க. என்ன பரிசு கொடுத்தாங்க? குடி, நல்லா குடிங்க, நல்லா குடிங்கோ, நன்னா குடிங்கோ. அந்த குடிச்சா உயிருக்கு ஒரு கேடு வராது, உங்கள் குடும்பத்துக்கு ஒரு கேடு வராது, இந்த நாட்டுக்கு ஒரு கேடும் வராது. எப்படி சொல்லுங்க பார்ப்போம். என்ன மும்மூர்த்திகள் 3 கடவுளை சொல்கிறோம். சிவன், அப்புறம் விஷ்ணு, அப்புறம் பிரம்மா. 3 பேர் வந்து இங்கே எதிர்க்க நின்று, ராமதாஸ் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், நான் எனக்கு 2 வரம் தான் வேணும் அப்படின்னு. ஒரு வரம், ஒரு சொட்டு சாராயம் மது இல்லாத தமிழ்நாடு. ஒரு சொட்டு சாராயம் அல்லது மது இல்லாத தமிழ்நாடு. இன்னொன்று கேட்பேன், ஒரு சொட்டு மழை நீர் கடலுக்கு போகக்கூடாது. ஒரு சொட்டு மழை நீர் கடலுக்கு போகக்கூடாது. இந்த ஊரில் பெய்கிற மழை இந்த ஊர்லேயே தேங்கணும், அடுத்த ஊருக்கு போகக்கூடாது. இந்த ஊருக்கு அடுத்த ஊருக்கு சண்டை. ஏன் எங்கள் ஊர் தண்ணி உங்கள் ஊருக்கு வருது? இந்த மாதிரி. ஏன்னா மழை தண்ணி இருந்தால் தானே விவசாயம் செய்ய முடியும் இல்லையா? அதனால் இப்படியெல்லாம் நிறைய இந்த 2 வரம் கேட்பேன். இன்றைக்கி இன்னொரு கூடுதலாக இன்னொரு வரம் கேட்கணும். என்ன வரம்னா, எங்கேயும் கஞ்சாவே இருக்கக்கூடாது. இந்த கஞ்சாவை சாப்பிட்டு இந்த பசங்க, படிக்கிற பசங்க, 10வது 12வது படிக்கிற பசங்க, பள்ளிக்கூடத்து பசங்க கஞ்சாவுக்கு அடிமை ஆகிட்டாங்க. அதை போட்டு மென்னிட்டு அதிலிருந்து சாராயத்திலிருந்தாவது விழலாம். ஆனால் கஞ்சாவிலேருந்து போட்டான அந்த பழக்கத்தை ஏற்படுத்த மீளவே முடியாது. அந்த குடும்பம் அது எங்கே பார்த்தாலும் விற்கிறாங்க. அது எவ்வளோ சொல்லி பார்த்தோம். இது வரைக்கும் 100 அறிக்கை கொடுத்துருக்குறேன் நான். 100 அறிக்கை. வேறு யாருக்காவது அது மாதிரி கொடுத்துருக்கலாம் இந்த சிந்தனை வந்திருக்குதா? எனக்கு தானே வருது. இந்த குழந்தைகள் கெட்டு போகிறது, கஞ்சாவை இது பண்ணி சாப்பிட்டு கெட்டு போகிறது, குடும்பமே வீழாக போகிறது, அதை பார்த்து நான் சும்மா இருப்பேனே? எனக்கு தானே மனம் கொதிக்குது. வேறு யாருக்காவது கொதிக்குதா? யாராவது அறிக்கை விடுறாங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம், தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள். அதனால் இதெல்லாம் நீங்கள் எண்ணி பாருங்கள். நிறைய செய்திகளை உங்களுக்கு சொல்லணும். இந்த அன்புமணியை வெற்றி பெற வைங்க. உங்களுக்கு இந்த கிராமத்துக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் செய்வார். ஓடோடி வந்து செய்வார். சொல்ல வேண்டியது அவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வேட்பாளர். தனியாக நின்னார், எந்த கூட்டணியும் கிடையாது. தனியாக நின்னது பாட்டாளி மக்கள் கட்சி. அவருக்கு 42,000 ஓட்டு வாங்கினார் 2016. இப்போ பாருங்க, நமக்கு பல திசையிலிருந்தும் ஆதரவுகள். ஒரு பெரிய கட்சி அவங்க இந்த தேர்தலிலே போட்டியிடலைன்ட்டாங்க.
அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்களேன். ஆமாம், அதான். அதனால் அப்போ எவ்வளோ, அதாவது 100க்கு 100 ஓட்டுன்னு சொன்னால் 70-80 ஓட்டு நமக்கு இருக்கணும் இல்லையா? நமக்கு இருக்கணும். அதை நீங்கள் செய்யுங்க. ஆமாம், பணம் கொடுத்தா கொஞ்சம் கூட சேர்த்து கொடுங்க அப்படின்னு கேளுங்க. ஆமாம், 2000 கொடுக்குறோன்னு பேசிக்கிறாங்க. ஐயோ பத்தாதுங்க, ஒரு 2000 ஒரு 5000 சேர்த்து கொடுங்க. உங்களோட நீங்கள் நிறைய வச்சுக்கிறீங்களாமே எல்லாம். ஆமாம், இந்த பாரதியார் சொன்னார், ஆலைகள் செய்வோம் கல்வி சாலைகள் செய்வோம்னு பாரதியார் தெரியாமல் சொல்லிட்டு போட்டார். இந்த முண்டாச கவிஞர் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஆலைகள் செய்வோம்னா சாராய ஆலைகள்னு நினச்சிக்கிறாங்க. இவங்க சாராய ஆலைகள் 8, இந்த திமுகவில் 8 பேருக்கு சாராய ஆலைகள், பெரிய பெரிய ஆலைங்க. இந்த உஸ்கி பீரு ரம்மு கெம்மு அது இதுன்னு அவங்களுக்கு ஒரு ஆளை திறந்துங்க, எல்லாம் திறந்து இன்னைக்கு நடக்குது நல்லா. ஆமாம், பாரதியார் சொன்னது ஆலைகள் செய்வோம்னா ஒரு பருத்தி ஆலை, அந்த வேலை, தொழிற்சாலை, அது இது ஆலைகள் செய்து வேலை கொடுங்க அவங்களுக்கு, அப்படி சொன்னார் அவர் பாரதியார். ஆலைகள் செய்வோம், கல்வி சாலைகள், பள்ளிக்கூடம் கட்டுவோம், கல்லூரிகள் கட்டுவோம், வேலை வாய்ப்பை கொடுப்போம் அப்படின்னு தான் அவர் சொன்னார். ஆலைகள் செய்வோம், கல்வி சாலைகள் செய்வோம். இவங்களுக்கு தப்பாக நினச்சிக்கிறாங்க. அதனால் ஆமாம், பெண்கள் நிறைய வந்திருக்கீங்க. உங்ககிட்ட எங்ககிட்ட இல்லாத சக்தி உங்ககிட்ட இருக்குது. பெண்கள்கிட்ட 3 சக்தி உங்ககிட்ட இருக்குது. என்ன சக்தின்னா, ஆக்கும் சக்தி. நீங்கள் இல்லைன்னா உலகமே கிடையாது. ஆக்கும் சக்தி. என் அன்பான கணவனே, இந்த குழந்தை பிரசவம் ஆயிடுச்சு, இந்த குழந்தை நீ வளர்த்துக்கணும் கூட சொல்கிறீங்க. அதை காக்கிற சக்தியும் உங்ககிட்ட தான் இருக்குது, இந்த பெண்கள்கிட்ட தான் இருக்குது காக்கும் சக்தி. எங்கேயாவது தீமை நடந்ததுன்னா, மோசடி நடந்ததுன்னா, அநியாயம் நடந்ததுன்னா, அதை நீங்கள் காளியாக மாறி அழிக்கிற சக்தி. 3 சக்தி உங்ககிட்ட இருக்கு. ஆக்கும் சக்தி, காக்கும் சக்தி, அழிக்கும் சக்தி. 3 சக்தி உங்ககிட்ட இருக்குது. எங்ககிட்ட என்ன இருக்குது? ஆண்கள்கிட்ட என்ன சக்தி இருக்குது? இதுதான் இருக்குது. அதனால நான் இப்போ எல்லா இடத்துலையும் என்ன சொல்றேன், முதல்ல என்ன சொன்னாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். இப்போ நான் மாற்றி என்ன சொன்னேன், ஆவதும் பெண்ணாலே, ஆவதும் பெண்ணாலே, ஆவதும் பெண்ணாலே 3 தடவை சொல்கிறான் அப்படின்னு. அப்போ அழிவது யாரால? அழிவது யாரால? ஆண்களால. இவனானே குடிச்சிட்டு தள்ளாடுறான். தமிழ்நாடே இப்போ தள்ளாடுது. இப்படி இதில் சாராயத்தில் எதை பார்த்தீங்களா? கள்ளக்குறிச்சியில், கருணாபுரத்தில் 65 பேர் செத்துட்டாங்க. தள்ளாடு, தமிழ்நாடே தள்ளாடு. ஆமாம், போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே. அதனால் நீதிமன்றம் பக்கத்துலேயே இருக்குது, எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள். உங்கள் பேரன் பேத்திகள், உங்கள் பிள்ளைகள், பெண்கள் இதெல்லாம் நல்லா இருக்கணும்னு சொன்னால், நீங்கள் இந்த தடவை மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அவங்க திறந்த மாட்டாங்க. ஆனால் நாம் அடுத்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இது அடித்தளமாக, இது பிள்ளையார் சுழின்னு சொல்லுவாங்க. பிள்ளையார் சுழி போட்டாச்சு. விக்கிரவாணி இடைத்தேர்தலில் மாம்பழம் ஜெயிச்சிடுது. அப்போ அடுத்தது ஆள போகிறது பாட்டாளி மக்கள் கட்சி தான் தமிழ்நாட்டை. அதனால் இதெல்லாம் யோசிங்க. யோசித்து நல்ல முடிவெடுங்க. ஏமாறாதீங்க.
ஏதோ ஒரு சினிமா பாட்டு பண்ணாங்க, எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே. மலைக்கலன் படமா, மலைக்கலனில் ஒரு சினிமா இல்லை, எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே. ஏமாத்தினே இருக்காங்க. ஏமாறுறது யாரு? நாம தான். இனிமேலாவது ஏமாறாதான் இருங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.